மினி tan θ மூணில் 4 ரைட். இனி கேள்வி என்ன? கோளுக்கும் தரைக்கும் இடையில ஒரு ஆய்குணகம் 5/6 சிறிதள சமன் 3a/2 காட்டுட்டான். கோளுக்கும் தரைக்கும் இடையே ஒரு ஆய்குணகம் μ வந்து 5/6 தந்திக்கிறான். இந்த தரையிட μ வந்து 5/6. 5/6 இருந்தால் x சிறிதள சமன் 3a/2 காட்டட்டாம். இதுதான் என்னோட கேள்வி. x சிறிதள சமன் 3a/2 காட்டட்டாம். நீ எப்படி அதை காட்டு? ரைட். கிடையா பிரிக்கிற நிலை குத்தா பிரிக்கிறது திருப்பம் எடுக்கிறது. அவ்வளவுதான் நாங்க செய்யக்கூடிய வேலை. ரைட். இதுல சமநிலையை பாருங்க. x சிறிதள சமன் 3a/2 ஒரு சமநிலை வந்து இருக்குதா? நீங்க முடிவு கொண்டு எடுக்கணும். நீங்க இங்க பாய்க்க போற சமன்பாடு f/r சிறிதள சமன் அந்த ஏதாவது ரெண்டு வீச்சு காட்ட சொல்லி வந்தா தான் மட்ட f/r யோசிக்கணும். ரைட். அடுத்த இன்னொரு விஷயம், இங்க திணிவுண்டு w இணைக்கப்பட்டிருக்குது தானே. இப்ப இணைக்கப்பட்ட சிலவங்க அந்த இதுல தாக்குற மறுதாக்கங்களும் பாரு நிறைதானே திணிவுதான் இணைக்கப்பட்டிருக்குதானே. கோளுக்கு திணிவு ஒரு மறுதாக்கத்தை கொடுக்க, திணிவு கோளுக்கு ஒரு மறுதாக்கத்தை கொடுக்கும். சமனும் எதிர். நாங்க பொதுவா இங்க தொகுதியை கருத போறோம். அதாவது இந்த நிறையும் சேர்த்தியே கோளா கருதுறோம். இந்த டபிள்யூவோடு இந்த டபிள்யூ சேர்ந்ததுதான் கோள். என்னது அந்த கோளுக்குத்தானே இணைக்கப்பட்டிருக்குது. நிறை டபிள்யூடைய ஒரு துணிக்கை இணைக்கப்பட்டிருக்குது, அந்த கோளோட இணைக்கப்பட்டிருக்குது. இப்ப கோளோட மொத்த நிறைன்றது இந்த டபிள்யூயும் இந்த டபிள்யூயும் சேர்த்தி வர நிறை. உண்மையா இந்த நிறை கோளுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்க, கோள் நிறைக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அது சமனும் எதிரும். நாங்க கோள் என்று கருதுறது இந்த நிறையும் சேர்த்தின்றபடியால் அது ஒரு தொகுதி. தொகுதியில் அந்த தாக்க மறுதாக்கங்கள் ஒன்றே ஒன்று கேன்சல் ஆகும். ஆகவே அந்த மறுதாக்கத்தை நீங்க கருத வேண்டிய அவசியம் இல்லை. கருதினாலும் கிடைக்கூறு எடுக்கச்சலை இவர் மீவரும் ஒன்றே ஒன்று சமப்படுத்தும், நிலைக்குத்து கூறு எடுக்கச்சலை ஒன்றே ஒன்று சமப்படுத்தும், கேன்சல் ஆகும். அதால இதுல இருக்கிற மறுதாக்கங்களை நான் குறிச்சு காட்டல, அது தேவை. பின் இந்த கோள்ட சமநிலைக்கு கிடையா பிரிப்பும் நிலைக்குத்தா பிரிப்பும் திருப்பம். ரைட். கோளின் சமநிலைக்கு கோளின் சமநிலைன்றது கோளோட இந்த நிறையும் சேர்த்த சமநிலை. இந்த சேர்த்ததுதான் இப்ப கோள் நிறைவு இணைக்கப்பட்டிருக்கு. கோள்ட பாரம் கொஞ்சம் கூடிக்கு அப்படின்னு. ரைட். ரைட். கோளின் சமநிலைக்கு விசைகளை கிடையா பிரிவு விசைகளை கிடையா பிரிவு செஞ்சால் எஃப் வந்து கிடையாவே இருக்குது. ஆர் வந்து நிலை குத்து கிடைக்கூறு வராது, டபிள்யூ கிடையா வராது, டபிள்யூ கிடையாது. எஸ் வந்து எங்களை திசைக்கு அங்கே பிரிச்சுனா -s சமன் 0 முதலாம் சமன்பாடு. இதுல இருந்து எஃப் சமன் -s அங்கே போனா +s முதலாம் சமன்பாடு. அடுத்ததா விசைகளை நான் நிலை குத்தா பிரிய செய்ய போறேன். நிலை குத்தா பிரிய செஞ்சால் விசைகளை கோல்ட சமநிலைக்கு நிலை குத்தா பிரிய செஞ்சால் இந்த ஆரை பாருங்க. நிலை குத்தா வைக்குது ஆர். அடுத்ததா இந்த டபிள்யூ கீழ் நோக்கி இருக்குது, இந்த டபிள்யூ கீழ் நோக்கி இருக்குது. இந்த எஸ் நிலை குத்தா வராது, எஃப் நிலை குத்தா வராது. மொத்தமா டபிள்யூ 2w கீழ் நோக்கி 2w படியில மேல் நோக்கி பிரிச்சுனா -2w சமன் 0. எங்கட ரெண்டாவது சமன்பாடு. ஆகவே ஆர் சமன் -2w அங்கே போனா -2w. இது எங்கட ரெண்டாவது சமம். பின் இதுல இருந்து f/r விகிதத்தை கண்டுபிடிக்கலாம். FR ஆல பிரிக்க வரதை கண்டுபிடிக்கிறேன்டா எனக்கு எஸ் தேவை. எஸ் தெரிஞ்சா தான் எஃப் கண்டுபிடிக்கலாம். ரைட். ஆகவே எஸ் கண்டுபிடிக்கும். எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஏபிக்கு புள்ளி ஏ பற்றி திருப்பம் எடுப்போம். திருப்பம் எடுக்கிறது எஸ் ட போக்குலே எடுப்போம், இடஞ்சுழியா எடுப்போம். எஸ் ட போக்குலே எடுப்போம், இடஞ்சுழியா. திருப்பம் எடுப்போம், இடஞ்சுழியா. ஏ பற்றி ஏபிக்கு ஏ பற்றி இடஞ்சுழியா திருப்பம் எடுத்து ஏ பற்றி எடுத்தா இந்த எஃப்பும் ஆறும் திருப்பத்துக்கு வராது. ஏதாவது புள்ளி ஏ கூட போகுது. வரக்கூடிய திசை டபிள்யூ, இந்த டபிள்யூ இந்த எஸ் ஏ பற்றி திருப்பம் எடுத்தா எஸ் எங்க திசையில இருக்குது? இதுக்கு செங்குத்தா வரதுக்கு மாதிரி எடுங்க. இங்க கருதுற திசையில இருக்குது. ஆகவே எஸ் இன்டு செங்குத்து தூரம், அதாவது அந்த எடுக்கிற புள்ளியிலிருந்து இந்த எஸ் தாக்க கோட்டுக்கான செங்குத்து தூரம் எஸ் நீட்டி இப்படியே ஒரு செங்குத்து தூரம் வரைஞ்சால் அந்த தூரமும் இந்த தூரம் பிடிக்கும் கொண்டு சமன். இந்த தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்தம் 2 தெரியும், இது தீட்டா தெரியும். செம்பக்கம் தெரியும், தீட்டாக்கு எதிர்பக்கம் கேள்வி. அது செம்பக்கத்தோட சைன் 2a sin θ s into 2a sin θ. ரைட். s into 2a sin θ. அடுத்து w. இப்ப w பார்த்த a பற்றி எடுத்தா உங்களுக்கு சில திரும்பதே இந்த w -w into
டபிள்யூக்கான செங்குத்து தூரம் இதை நீட்டி இங்க இருந்தான செங்குத்து தூரம் எவ்வளவு தூரம் பாருங்க எவ்வளவுமே எக்ஸ் இது தீட்டாண்டா இந்த செங்குத்து தூரம் என்ன எக்ஸ்ட்ரா காஸ் தீட்டா மைனஸ் டபிள்யூ இன்டு எக்ஸ் காஸ் தீட்டா அடுத்தது இந்த தூரம் இது ஏ பற்றி எடுத்தா இது இங்களுக்கு சில இருக்கும்போது மைனஸ் டபிள்யூ இன்டு இந்த டபிள்யூக்கான செங்குத்து தூரம் இவர் ஏ இது தீட்டாண்டா இது என்ன ஏ காஸ் தீட்டா இது சமன் என்ன பூச்சி இதுதான் எஸ்க்கு கோளுக்கு ஏ பற்றி திருப்பம் எடுத்துக்கிறது எஃப் மாறாது வரக்கூடிய விஷயம் எஸ் பார்த்தா இதை நீட்டி ஏல இருந்தான செங்குத்து தூரம் எவ்வளவு தூரம் இந்த தூரம் இது செம்பக்கம் 2a தீட்டாக்கு எதிர்பக்கம் கேள்வி 2a sin θ s into 2a sin θ அடுத்த w எதிர்த்து சில வருது மைனஸ் w w செங்குத்து தூரம் இதை நீட்டி இந்த தூரம் இந்த செம்பக்கம் தெரியுமே எக்ஸ் அயல் பக்கம் கேள்வி எக்ஸ்ட்ரா காஸ் தீட்டா அடுத்த w அதிகம் கதிரத்து திசைக்கு திரும்புது மைனஸ் w இன்டு w செங்குத்து தூரம் இது ஏ இது தீட்டாண்டா அதை என்ன பூச்சி இதுல இருந்து எஸ் கண்டுபிடிக்கும் இதுல இருந்து எஸ் கண்டுபிடிக்கும் இது அவ்வளவு அங்களை கொண்டு போறதோட ஒரு டபிள்யூ கொஸ்டிட்டாவை காமனா எடுக்கிறேன் இது அவ்வளவு அங்களை கொண்டு போறதோட டபிள்யூ கொஸ்டிட்டாவை காமனா எடுக்கிறேன் ஆகவே எஸ் இன்டு 2a sin θ சமன் அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் கொஸ்டிட்டால பெருக்கும் மேலும் இது அவ்வளவு அங்களை கொண்டு போறதோட ஒரு டபிள்யூ கொஸ்டிட்டா காமனா எடுத்தா டபிள்யூ கொஸ்டிட்டா இன்டு என்னன்னு வரும் எக்ஸ் பிளஸ் ஏ இந்த பெருக்கிற அவ்வளவு நீங்களை பிரிபட்டால் எஸ் சமன் என்னன்னு வரும் டபிள்யூ cos θ இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ பெருக்கிற 2a sin θ அங்களை வைத்து பிரிப்படும் கீழே 2a sin θ கவனம் இங்க tan θ தரப்பட்டிருக்குது tan θ தந்தால் எங்களுக்கு அது சார்பா எழுதலாம் ரைட் எங்களுக்கு தெரியும் cos θ sin θன்றது என்ன cot θ ஆகவே என்ன w cot θ கீழே 2a இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ ஆனா எங்களுக்கு தெரியும் tan θ மூணுங்கில் அப்ப cot θ என்ன tan θ தலையில் 4 மூணு தானே அப்ப cot θ பதிலா 4 மூணு பிரதிடலாம் பிரதிட்டால் w இங்கில் 2a தர cot θ பதிலா tan θ தலையில் 4 மேல 3 கீழே இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ அப்படியே இருக்கும் இது சுருக்கினால் 2க்குள்ள 2கள் 1 4க்குள்ள 2கள் 2 ஆகவே என்ன 2w இங்கில் 3a இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ 2w இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ கீழ் 3 இதுதான் என்ன எடைய கீழே 3a ஏ ஒண்டிக்குது ரைட் பேச கண்டாச்சு பேச கண்டால் என்ன ஒன்றில் இருந்து எஃப் காணலாம் அதே மாதிரி யாரை காணலாம் 1 2 பிரிக்கலாம் பின்னி ஒன்றில் இருந்து எஃப் சமன் என்னன்னு வரும் எஸ் அந்த எஸ்ன்றது என்ன 2w இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ கீழ் 3 அதே மாதிரி ஆர்த்தரின் 2w ரைட் இதை வேணுமெண்டா முதலாவது சம்பாடு போடும் நீ 1 2 பிரிப்போம் பிரிச்சால் எஃபிங்கில் ஆர்ன்ற விகிதத்தை காணலாம் அந்த எஃபிங்கில் ஆர் சிறிதளவு சமன் மியூன்ற தொடர்பு எடுத்தால் ஆன்சருக்கு போலாம் பின்னி முதலாம் சமன்பாட்டை பிரிக்க போறேன் இரண்டாம் சமன்பாட்டில் பிரிச்சால் எஃப் ஆரால பிரிக்க வரது எஃபிங்கில் ஆர் சமன் என்னண்டு வரும் ரைட் 1 2 பிரிக்கிறேன் பிரிக்க வார்த்தைகள் பின்னி 1 2 பிரிச்சால் இது எஃப் இது ஆர் எஃப் ஆரால பிரிக்க வரது எஃப் இங்கில் ஆர் சமன் சமனுக்கு இங்கே பிரிக்கிற மாதிரி அங்காலையும் பிரிக்கும் பிரிச்சால் 1 2 பிரிக்கிற எஸ் 2w ஆல பிரிக்கிற இந்த 1 இந்த 2 பிரிக்கும் எஃப் இங்கில் ஆர் சமன் இவரால பிரிக்கிற வேணும் ஒரு ஸ்டெப் எழுதி காட்டேன் முதலாம் சம்பாடு என்னது 2w இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ கீழே 3d இவ்வளவு பிரிப்படுது ஆறுன்றது என்ன 2w நீ பாருங்க 2w கேன்சல் ஆக்கலாம் கேன்சல் ஆக்கிட்டோம் எஃப் இங்கில் ஆர் சமன் இந்த 2w கேன்சல் ஆயிடுச்சுட்டால் மேல எக்ஸ் பிளஸ் ஏ கீழே 3d பின் இந்த எஃபிங்கில் ஆர் சிறிதளவு சமன் மியூன்ற தொடர்பை பாவிக்கலாம் சமநிலைக்கு எஃபிங்கில் ஆர்ன்ற விகிதம் சிறிதளவு சமன் மியூ எஃபிங்கில் ஆர்ன்ற விகிதம் சிறிதளவு சமன் மியூன்ற தொடர்பு பயன்படுத்துங்க ஆன்சர் இந்த மியூன்றது என்ன 5 இங்கில் ஆர் சமநிலைக்கு இந்த எஃபிங்கில் ஆர்ன்ற விகிதம் சிறிதளவு சமன் மியூ ரைட் 40 இருக்குதுன்னு தரப்படுது 40ன்றது சமநிலை
ஆகவே சமநிலைக்கு எஃபிங்கில் ஆர் சிறிதளவு சமன் மீண்டு தொடர்போடு சமநிலை கோளின் சமநிலைக்கு சமநிலைக்கு ஒரு வசனம் என்று எழுதிட்டு எஃபிங்கில் ஆர் சிறிது அல்லது சமன் மீ இங்க மட்டு போடல ஒரு சமநிலை தானே மட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை ரைட் ஏண்டா ஏ இங்க மட்டு போடலண்டா மைனஸுக்கும் பிளஸுக்கும் இடையில ஈஸ்வரா இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் இத பெருமானம் மைனஸ்ல வரையலுமா ஏல மைனஸுக்கும் பிளஸுக்கும் இடையில இத பெருமானம் ஈக்கலுமா ஏல ஏன்றது ஷுவரா பிளஸ் எக்ஸும் ஷுவரா பிளஸ் இதெல்லாம் தூரம் தானே தூரம் சம்பந்தப்பட்டது தூரம் அது ஷுவரா பிளஸ் தான் எக்ஸ் பிளஸ் இங்கில் 3 ஷுவரா பிளஸ் தான் இருக்கும் மைனஸுக்கும் பிளஸுக்கும் இடையில அது வரையலுமா வர முடியாது அவைதான் நீங்க மட்டு போடல சும்மா எஃபிங்கில் ஆர் சிறிதளவு சமன் மியூ போட்டு விசைகள் சம்பந்தப்பட்டு வந்தா தான் ஒரு கணம் யோசிக்கணும் மட்டு ஏற்கனவே பீன்ற ஒரு விசை சார்பா வந்திக்குது அதால மட்டும் போட்டு இந்த பியை பத்தி தெரியவே அந்த விசை கூட குறைய எஃபிங்கில் ஆர்ன்ற விதம் மாறுபடும் இங்க அதெல்லாம் தூரம் சார்பா வந்திக்குது ஆகவே ரெக்டா எஃபிங்கில் ஆர் சிறிதளவு சமன் அப்ப சிறிது சமன் வேண்டாம் ஐந்திங்கில் ஆறேன் எஃபிங்கில் ஆர்ன்றது என்ன எக்ஸ் பிளஸ் ஏ இங்கில் 3a சொல்லும் சிறிதளவு சமன் ஐந்திங்கில் ஆர் இதை சுருக்குங்க உங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும் இனி இந்த பகுதியும் கேன்சல் பண்ணலாம் 3 3 உண்டு 6 3 2 இனி 2 பிரிக்கப்பட்டால் 2x பிளஸ் 2a சிறிதளவு சமன் 5a இது அங்கே கொண்டு போங்க 2x சிறிதளவு சமன் என்ன வரும் 3 என்று வருமே ஆகவே ஃபைனல் ஆன்சர் என்ன x சிறிதளவு சமன் 3 இங்கில் 2 2x சிறிது சமன் 3 என்றா பெருக்கிற நாங்களை கொண்டு போகும் நாங்களை கொண்டு போனா என்ன ஆன்சர் x சிறிதளவு சமன் 3 இங்கில் 2 தான் காட்டணும் ரைட் ஆன்சர் இங்க மேல் எழுதி காட்டுறேன் ஃபைனல் ஆன்சர் ஆகவே ஃபைனல் ஆன்சர் இடமில்லாத நான் மேல் எழுதுகிறேன் ஆன்சர் மேலே 2x சிறிதளவு சமன் 3 என்றால் x சிறிதளவு சமன் என்ன 3 இங்கில் 2 இதை திருப்பூர் முறையெல்லாம் படுத்தி காட்டுறேன் பாருங்க பெண் எங்கட கேள்வி இந்த கோலொண்டு சாத்தி வைக்கப்படுது ஒரு முனை சுவர் ஒரு முனை தரை தரையில வந்து உராய்வுக்கு சுவர்ல உராய்வு இல்லை கொஞ்சம் தரையில தாக்குற விசைகள் நிறைய விசை காரணமா இந்த முனை இங்க அழுக்க பார்க்கும் உராய்வு விசைகளை தோற்படும் மறுதாக்கம் மட்டும் தாக்கும் அடுத்தது கோல்ட நிறைய விசை டபிள்யூ அது மையத்தினோட தாக்கும் புள்ளி ஸ்டீல ஒரு நிறை டபிள்யூ இணைக்கப்படுது சொல்லப்படுது சி இங்கிருந்து எக்ஸ்ன்ற தூரத்துல இருக்குது அடுத்த இங்க கொடுக்குற மாதிரி தாக்கம் அண்டிக்கும் அந்த மாதிரி தாக்கமே அடுத்த உராய்வு குணகம் எஸ் 5 கோளின் சமநிலைக்கு விசையில கிடையா பிரிய செஞ்சுக்கிறேன் எஃப் வந்து கிடையாது எஸ் வந்து எங்களுக்கு பிரிய செஞ்சா மைனஸ் எஸ் சமன் 0 இதுல எஃப் சமன் எஸ் என்று வரும் இது எங்க முதலாகும் திரும்ப நிலைக்குத்தா பிரிய செஞ்சால் ஆர் வந்து நிலைக்குத்தாவை இருக்குது டபிள்யூ டபிள்யூ 2 டபிள்யூ கீழ் நோக்கி மேல் நோக்கி -2 டபிள்யூ சமன் 0 எஸ் நிலைக்குத்தா வராது அவை ஆர் சமன் 2 டபிள்யூ இது எங்கட 2வது சமன் இனி அடுத்த திருப்பம் எடுக்கிறேன் போல ஏபிஜ சமநிலைக்கு ஏ பற்றி திருப்பம் எடுக்கிறேன் கோலேபிடி சமநிலைக்கு ஏற்பட்டு திருப்பம் எடுத்தால் வார விஷயங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்க்கான செங்குத்துரம் இது ஆகவே 2a sin தீட்டாண்டு வரும் டபிள்யூ எதிர்ப்போக்களிக்கிற -w இந்த w -w இந்த தூரம் எக்ஸ் தீட்டாண்டா இதை நீட்டி செங்குத்துரம் எக்ஸ் கொஸ் தீட்டா இந்த w சில -w ஏ இது தீட்டாண்டா ஏ கொஸ் தீட்டா சமன் 0 இதுல இந்த செல்வாய மாத்திரேன் எஸ் சமன் இப்படி ஒரு சமன்பாட்டுல வருது பிறகு முதலாம் சமன்பாட்டில இருந்து எஃப் சமன் எஸ் இதை இப்படி போட்டு இதுல கொஸ் தீட்டா டான் தீட்டா சரி மூணுங்கினாலும் தலையில மாத்திக்கிறது இடிஎஸ்க்கு ஒரு கோவையை சுருக்கி எடுக்கு முதலாம் சமன்பாட்டில இருந்து எஃப் வந்து எஸ்க்கு சமன் ஆயிக்கும் எஸ்ன்றது இது சமன் எஃப் திரும்ப 2ஆம் சமன்பாட்டில இருந்து ஆர் சமன் டபிள்யூ ஒன்றை 2ஆல பிரிக்கிறேன் அதாவது இந்த ஒன்றா 2ஆல பிரிக்கும் பிரிச்சா எஃப்ங்கிற ஆர் சமன் இவரால பிரிப்படும் 2w × x + எங்கில் 3 பிரிப்படும் 2w ஆல 2w க்கு 2w கேன்சல் ஆகும் x + எங்கில் 3 இதான் எஃப்ங்கிற சமநிலைக்கு இந்த எஃப்ங்கிற விதம் சிறிதளவு சமன் மியூ ஆக இருக்கும் எஃப்ங்கிறன்றது என்ன x + எங்கில் 3 சிறிதளவு சமன் மியூ மியூன்றது என்ன 5 இங்கில் 2 பிணையதில் இருந்து 3க்கு 6 கேன்சல் பண்ணலாம் 2 இந்த 2ங்களை பெருக்கப்படும் 2x + 2a சிறிதளவு சமன் 5 2 அங்கே போனா 3a இதுல இருந்து என்ன x சிறிதளவு சமன் 3a எங்கில் 2
ரைட். இப்போ அடுத்த பாஸ் பேப்பர் 2017. ரைட். இப்போ இதுல அந்த விஷயத்தை குறிக்கிறதுக்கு மட்டும் 10 மார்க்ஸ் தீக்கிறோம். உங்களுக்கும் இந்த கேள்வியில மார்க் இதுக்கு மட்டும் 10 மார்க்ஸ் தீக்கும். விசையில குறிக்கிறதுக்கு மட்டும் 10 மார்க்ஸ் தீக்கிறோம். படத்தை வரைஞ்சி விசையில குறிச்சிங்கண்டா 10 மார்க்ஸ் வரும். அதே நேரம் tan தீட்டால இருந்து sin தீட்டா cos தீட்டா கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லாட்டி tan தீட்டால இருந்து cos தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மார்க்ஸ் தீக்கிறோம். சில வேளை நீங்க sin தீட்டா cos தீட்டா பிரதிட்டு போட்டுறீங்க, அப்படி இல்லாட்டி டெக்டா cos தீட்டான்னு போட்டு தலையில மாத்தி அந்த பெருமானத்தை பிரதிட்டுறதுக்கு 5 மார்க்ஸ் தீக்கிறோம். tan தீட்டாக்கு அந்த sin தீட்டா cos தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். அடுத்தது திருப்பம் எடுக்கிறதுக்கு 15 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். இந்த திருப்பம் எடுக்கிறதுக்கு மட்டும் 15 மார்க்ஸ். ரைட். அடுத்ததா திருப்பம் எடுத்து எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்க்கு அப்படியே ஒரு சமன்பாடு எடுக்கிறதுக்கு 5 மார்க்ஸ். இப்படி ஒரு சமன்பாடு எடுக்கிறதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். அடுத்ததா எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப்எஸ்க்கு சமன் எடுத்து நீங்க எஃப் கண்டுபிடிக்கிறீங்களே, இந்த அப்படின்னா அது கிடையா பிரிக்கிறத கிடையா பிரிச்சு எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். அதாவது கிடைப்பிரிப்புக்கு விசைகளோட கிடைப்பிரிப்புக்கு எஃப்க்கு எஸ்க்கு சமப்படுத்தி எஃப்க்கு இப்படி ஒரு பெருமானத்தை எடுக்கிறதுக்கும் சேர்த்து 5 மார்க்ஸ். அதே மாதிரி நிலைக்குத்து பிரிப்புக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். நிலைக்குத்து ஆர் சமன் 2W போடுறதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். அடுத்தது எஃப்இங்கிலார் சிறுதள சமன் 3 அந்த விட எழுதுறதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். எஃப்இங்கிலார் சிறுதள சமன் 3 எழுதுறோமே, அந்த தொடர்பு போடுறோமே, சமநிலைக்கு எஃப்இங்கிலார் சிறுதள சமன் 3 அந்த தொடர்பு போடுறதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். ஒரு அடுத்ததா எஃப்இங்கிலாருக்கு பதிலாக இப்படி ஒரு கோவையோட கண்டு இதை எடுக்கிறதுக்கு சிறுசமன் 5 அதை பிரதிட்டுறதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். எஃப்இங்கிலார்ன்ற விகிதத்தை கண்டு அதை பிரதிட்டுறதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். எல்லாம் இந்த கேள்விக்கு டோட்டலா 60 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான். 60 மார்க்ஸ் 10, 15, 20, 25 பிங்களை 30, 40 வந்துட்டுது, 50, 55 மிச்சம் 5 மார்க்ஸ் ஆன்சர். இப்போ இதை அவ்வளோத்தையும் காட்டி இதுல இருந்து ஆன்சருக்கு போய் சொல்லுங்க ஆன்சர் எடுத்திருந்தா 5 மார்க்ஸ். அப்படி இல்லாம நீங்க ஆன்சரை மட்டும் போடுறதுக்கு மார்க்ஸ் இல்லை, அவனை தந்திக்கிறானே காட்டு கண்டு. டோட்டலா 60 மார்க்ஸ் இந்த பாட்டுக்கு வந்து இது எஸ்ஏ பாட்டுல வந்ததுனால. ரைட். ரெண்டாயிரத்தி 17 2017 ஆண்டிலையும்
எஸ்ஏ பார்ட் கேள்வியாத்தான் வந்திக்குது. ரைட், 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. இப்ப எல்லார கையிலையும் பாஸ் பேப்பர் இருக்குதா? பாஸ் பேப்பர் இருக்கிறவங்க மெசேஜ் ஒன்று போடுங்க. எஸ், பாஸ் பேப்பர் கையில் இருக்கிறவங்க. ரைட், ரெண்டாயிரத்தி 17ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். ரைட், பாஸ் பேப்பர் எடுத்து வைங்க. இப்போ வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னண்டா இப்போ படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு பாஸ் பேப்பரோட டச் ஆகும். வழங்குதா? இப்போ 2019 2000 இப்போ எடுக்கிறது வந்து 2020 வரை உள்ள பாஸ் பேப்பர் எடுத்தனால ரைட், புதுசாக எடுக்க போறவங்க எடுத்தவங்க பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த எடுத்தோன்னா உங்களுக்கு அந்த பாஸ் பேப்பரோட டச் ஆகலாம். அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்விகளை டெய்லி எடுத்து செஞ்சு பார்க்கறது. படிச்ச கேள்விகள் உங்களுக்கு தெரியும் தானே? இந்த படிச்சதுக்குள்ள கேள்விகளை செஞ்சு பாருங்க. அப்போ அந்த படிச்ச விஷயம் அப்படியே பாஸ் பேப்பரோட டச் ஆகி போகும். ரைட், அதுதான் பாஸ் பேப்பர் எடுத்து போகுது. நான் டியூட்ல ஒன்று தரச்சில பாஸ் பேப்பர்ல இருக்கிற கேள்விகள் எல்லாம் டியூட்லையும் தருவேன். ஆனா நீங்க அந்த பாஸ் பேப்பர் எடுத்து வச்சா பாஸ் பேப்பர் உங்களுக்கு படிக்கலாம். அதில் இருக்கிற கேள்விகளை செஞ்சு பார்க்கலாம். ரைட், அதுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகிக்கும். அதனால பாஸ் பேப்பர் இல்லாதவங்க பாஸ் பேப்பர் எடுக்கும். பின்னே அர்மான்ட்ட பாஸ் பேப்பர் இருக்குதா? அர்மான் இல்ல சார், வாங்கணும் உண்டு. சரி வாங்க, 2020ஆம் ஆண்டு உள்ளதே வாங்க. ரைட், 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல எஸ்ஐ பார்ட்ல வந்திக்குது ஒரு ஆய்வு கேள்வி. உங்களுக்கு இன்னைக்கு அடுத்த கிளாஸ் எத்தனை மணிக்கு இருக்குது? எத்தனை மணி? 4. ரைட், இப்போ நாங்க மண்டே கிளாஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு ஹவர் உண்டு மிச்சமாயிக்குதே. பல நான் போன கிளாஸ்ல எப்படியும் ஒரு 20 நிமிஷம் மாதிரி கூட செஞ்சேன், எக்ஸ்ட்ரா செஞ்சேன். அது மாதிரி இந்த கிளாஸ்லயும் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஹவர் மாதிரி கூட செய்றேன். அப்போ எப்படியும் அப்போ அந்த டைம் வந்து கவர் ஆகி போகும். இப்போ அந்த ஒரு ஹவரை மிச்சம் பிடிக்கிறதுக்காக வேண்டி, அந்த ஒரு ஹவரை எடுக்கிறதுக்காக வேண்டி இந்த கிளாஸ்ல வந்து கூடுதலாக பின்னைக்கு 11:15 மாதிரி முடியணும்டா கிளாஸை வந்து ஒரு 11:40 மாதிரி முடிக்கிறேன். அப்போ அந்த டைம் வந்து கவர் ஆகி போகும்ன்ற காரணத்தினால பிரேக் கொண்டு தந்த இடையில எடுப்போம். பின்னர் 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் போகும். நிறை டபிள்யூவும் நீளம் 2a உள்ள பக்கத்தை விட ஒரு சீரான சதுரமுகி குற்றி. அந்த சதுரமுகி குற்றியோட படத்தை பார்த்தா உங்களுக்கு வழங்கும். பாஸ் பேப்பர்ல அந்த படமும் தரப்பட்டிருக்கிறது. ஒரு கரடான கிடைநிலத்தின் மீது வைக்கப்பட்டிருக்குதான். நிறை 2w நீளம் 2a ஒரு சீரான கோள் ஏபியின் முனை ஏ ஆனது கிடைநிலத்தின் மீது உள்ள ஒரு புள்ளியுடன் ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கும். அதை வெளியுறாய்வு செய்ய ஒன்றும் இல்லை. முனை பி ஆனது சதுரமுகியின் ஒரு ஒப்பமான நிலைக்குத்து முகத்துக்கு எதிரே அதன் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்துல நடுப்புள்ளியில வைக்கப்பட்டிருக்கு. கோளினூடாக உள்ள நிலைக்குத்து தளம் குற்றின் அந்நிலைக்குத்து தளத்துக்கு செங்குத்தாக இருக்கும். அதே வேலை எல்லாம் ஒரே தளம் என்று சொல்லப்பட்டிருக்குது. தொகுதி 40 இருக்கின்றது. உரிய நிலைக்குத்து குறுக்குவெட்டிற்கு உருவை பார்க்க சதுரமுகி குற்றிக்கும் கரடான கிடைநிலத்துக்கும் இடையே உள்ள ஒரு ஆய்வுக்குணகம் மியூ ஆகும். மியூ பெரிதல்ல 7√3 என காட்டு சார்.
ரைட், இந்த கேள்விக்கு போவோம். 2017 ஆண்டு பாஸ் பேப்பர் கேள்வி. இதுல 15வது கேள்வியில ஏ பாட்டா வந்து தரையில ஒரு சதுரமுகி குட்டி ஒன்று வைக்கப்படுது. தரையில தொட்ட மாதிரியே தந்திக்கிறேன், கொஞ்சம் மேலுக்கு மாதிரி குறிச்சிருந்தீங்கண்டா படத்தை தெரியும் வரையெல்லாம் பிரச்சனை இல்லை, வந்து தந்திக்கிற மாதிரியே படத்தை வரையும். இந்த மாதிரி கேள்வி ஒன்று நாங்க பார்த்திக்கிறோம். இதை விட கொஞ்சம் பெரிய கேள்வி உண்டு. அது அந்த சமநிலை கவிழ்வதால் குழம்பல், வழுக்குவதால் குழம்பல் அப்படின்னு வேற ஷேப்ல மாதிரி பார்த்திக்கிறோம். ரைட், ஒரு கோல் ஒன்று சாத்தி வைக்கப்படுகிறது. கோல்டு ஒரு முனை பில, இன்னொரு முனை ஏல. ரைட், இந்த ஏல பிணைக்கப்பட்டிருக்கு. பிணையல்ல ஒரு தாக்கம் ஒன்றிக்கும். இது நடுப்புள்ளியில வைக்கப்படுகிறது. வேறு ஏ இந்த நிலைமை. ரைட், இந்த சதுரமையிட நீளகலங்கள் எல்லாம் என்ன ஒன்று கொண்டு சமன். சதுரமை குட்டி தானே. ரைட், பிணை நிறை W நீளம் 2A ஆகமுள்ள பக்கத்தையுடைய ஒரு சீரான சதுரமுகி குற்றி. சதுரமுகிட நிறை W. நிறைய மையத்துல தாக்கும் சதுரமுகிட நிறை W. ரைட், புயற் மையம் G நோட் எடுக்கிறேன். நிறை W உடைய நீளம் நிறை W நீளம் 2A ஆகமுள்ள பக்கத்தையோட ஒரு சீரான சதுரமுகி குற்றி ஒரு கரடான கிடைநிலத்தின் மீது வைக்கப்பட்டுள்ளது. நிறை 2W நீளம் 2A உடைய ஒரு சீரான கோல். கோல்ட நிறை 2W. மையம் G என்று எடுப்போம். நீளம் 2E, கோல்ட நீளம் 2E. இவர் A, இவரும் A. ரைட், கோல்ட நீளம் 2E. நீளம் 2A உடைய ஒரு சீரான கோல் AB முனை A ஆனது கிடைநிலத்தின் மீதுள்ள உள்ள புள்ளியுடன் உப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை பிணைக்கப்பட்டிருக்குதான். பிணைக்கப்பட்டிருந்தா பிணையல்ல ஒரு தாக்கம் உண்டி. பிணையல்ல ஒரு தாக்கம் உண்டி. பிணையல் இருக்கிற தாக்கத்துல கூற நான் கிடைக்கூற X என்று எடுக்கிறேன், நிலைக்குத்து கூற Y என்று எடுக்கிறேன். பிணைக்கப்பட்டிருந்த அந்த பிணையல்ல ஒரு தாக்கம் உண்டி, மறுதாக்கம். பொதுவா அந்த தாக்கம் இந்த கோளின் வழியே இயக்க போகுது. அப்ப கிடைக்கூறு X, நிலைக்குத்துக்கூறு Y. இந்த கோளின் வழியே தான் அந்த தாக்கங்கள் இருக்கும். அதனால கிடைக்கூற X-ஆவும் நிலைக்குத்துக்கூற Y-ஆவும் எடுத்துக்கிறேன். பிணையலில் உள்ள தாக்கம் பிணைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஒரு தாக்கம் ஒன்றிருக்கும். பிணைச்சு வைக்கப்பட்டிருந்தா ஒரு கைத்தால ஏதாவது ஒன்றை கட்டி நம்மளோட கையை கட்டி நடுவங்களே இப்ப ஒரு தாக்கம் ஒன்றிக்கும் தானே. அது மாதிரிதான் ஒரு பிணைக்கப்பட்ட இடத்துல ஒரு தாக்கம் ஒண்டி. அந்த தாக்கம் தான் இது. அந்த தாக்கத்துல கிடைக்கூற X என்றும் நிலைக்குத்துக்கூற Y என்று நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கிற உராய்வு விசை ஒன்றும் இல்லை. ரைட், அந்த பிணையில் இருக்கிற தாக்கம் எங்களுக்கு தேவைப்படாது. ஏ பட்டு திருப்பம் எடுத்தார். ரைட், ஒப்பமாக பிணைக்கப்பட்டிருக்கும். அதே வேளை முனை B ஆனது சதுரமுகின் ஒரு ஒப்பமான நிலைக்குத்து முகத்துக்கு எதிரே அதன் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முனை B ஒப்பமான நிலைக்குத்து முகத்துக்கு எதிரே. இப்ப முனை B-ல இந்த இடத்துல உராய்வு விசை ஒன்று இக்காது வைக்கப்பட்டிருக்குது. வைக்கப்பட்டிருந்தா இதுல ஆனா தாக்கம் மறுதாக்கம் ஒன்றிக்குமே. இவருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும், இவருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அந்த தாக்கங்கள் தளத்துக்கு செங்குத்தாக காணப்படும். அந்த தாக்கத்தை எஸ் எடுக்க தளத்துக்கு செங்குத்து. ரைட், அதாவது கோல் சதுரமுகிக்கு ஒரு எஸ் என்ற மாதிரி தாக்கத்தை கொடுக்க, சதுரமுகி கோளுக்கு ஒரு எஸ் என்ற மாதிரி தாக்கத்தை கொடுக்கும். இந்த எஸ் சதுரமுகியால கோளுக்கு கொடுக்கப்பட்டது, இந்த எஸ் கோளினால் சதுரமுகிக்கு கொடுக்கப்பட்டது. பின்னே அடுத்ததா தாக்குற விசை. கோளினூடாக உள்ள நிலைக்குத்து தளம் குற்றியின் அந்நிலைக்குத்து முகத்துக்கு செங்குத்தாக இருக்கும். அதே வேளை தொகுதி 40 இருக்கின்றது. ரைட், சதுரமுகி குற்றிக்கும் கரடான நிலைக்குத்துக்கும் இடையே உள்ள கரடான கிடைநிலத்துக்கும் இடையே உள்ள ஒரு உராய்வு குணகம். இவருக்கும் இடையில ஒரு உராய்வு விசை உண்டு. அந்த உராய்வு குணகம் மியூ பெரிதம். ரைட், இனி சதுரமுகில தாக்குற விசைகளுக்கு வரும். ஒன்று இந்த நிறை விசை W, அடுத்த மறுதாக்கம் S, அடுத்தது தரை கொடுக்குற மறுதாக்கம் ஒன்று தாக்குமே. தரை கொடுக்குற மறுதாக்கம் ஒன்று ரைட், அந்த தரை கொடுக்குற மறுதாக்கம் எந்த திசையில
தாக்க போகுதுண்டா இந்த தொடுப்புள்ளியில தான் தொடுப்புள்ளிக்கு செங்குத்தாக இருக்கு. பொதுவா நீங்க இந்த தரையை பார்த்தாலும் பாருங்க, இந்த புள்ளிலையும் தொடுது, இந்த புள்ளிலையும் தொடுது, இந்த புள்ளிலையும் தொடுது, எல்லா புள்ளிலையும் தொடுது. தரையில இருக்கிற மாதிரி தாக்கும். எந்த புள்ளியில குறிக்கிறேன்னு உங்களுக்கு டவுட் வரும். சில பேப்பர்கள்ல ஸ்கீம்ல பார்த்தவங்களுக்கு இப்படி குறிச்சு காட்டிப்பார் தரை கொடுக்குற மாதிரி தாக்கம் உண்டு. இந்த புள்ளில R1, இந்த புள்ளில R2, அதாவது விளிம்பு ரெண்டுலையும் மருதாக்கத்தை குறிச்சு இதோட மொத்த விளைவுள் நடுவுல எங்க சரி ஒரு இடத்துல இருக்க போதே அதுதான் மொத்த மருதாக்கம். அந்த மொத்த மருதாக்கத்தை R1 R2 ரெண்டு மருதாக்கமா குறிச்சுப்பா. சிலதுகள்ல அந்த விளைவுள் மருதாக்கம் ஆறாவை குறிச்சு கேள்வியில செய்யற சந்தர்ப்பம் மிக்கிறா. அப்ப உங்களுக்கு R1 R2 ரெண்டா குறிச்சாலும் சரி, இல்லாட்டி தனி ஒரு மருதாக்கம் ஆறா எடுத்தாலும் சரி. ரைட். R1 R2 குறிச்சா அந்த ரெண்டுடையும் விளைவுள் தான் உங்களோட மொத்த மருதாக்கம். R1 + R2 தான் மொத்த மருதாக்கம் ஆயிக்கும். அப்படியும் குறிக்கலாம் இந்த விளிம்புல தாக்குற மாதிரி. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு நடுவுல ஒரு இடத்துல என்ன ஆறுன்ற தாக்கம் இங்க கெஸ் பண்ணலாம் எங்களுக்கு. ரைட். இதுல தாக்குற விசை ஒன்று உராய்வு விசை வரும், அடுத்த இது வரும் செவ்வன் மருதாக்கம் வரும். ரைட். இதுல தாக்கு விசைகள் எல்லாமே என்ன செய்யணும், ஒரு புள்ளியில சந்திக்கணும் தானே. எங்களுக்கு தெரியும் இட நிறை விசையும் இவரும் இந்த புள்ளியில சந்திச்சால் உராய்வு விசையும் செவ்வன் மருதாக்கத்தினையும் விளைவிடும் கட்டாயம் என்ன செய்யணும், இந்த புள்ளி கூட போகணும். அந்த புள்ளியில தான் உராய்வு விசையும் செவ்வன் மருதாக்கத்தினையும் விளைவிக்கும் கட்டாயம். இந்த புள்ளியில தான் ஏதோ இடத்துல என்ன தாக்கணும், இந்த புள்ளி கூட போற ஒரு கோட்ல தான் உராய்வு விசை மீக்கணும். அதே மாதிரி என்ன செவ்வன் மருதாக்கம் மீக்கும். ஏன்னா 3 விசை தாக்கத்தின் சமநிலைக்குது இந்த எஸ்டும் இந்த டபிள்யூ, அடுத்ததா இந்த விளைவு. இதுதான் நான் எஃப்டையும் ஆர்டையும் விளைவு எடுக்கிறேனே, தாக்குற உராய்வு விசையும் செவ்வன் மருதாக்கத்தையும் விளைவு. செவ்வன் மருதாக்கம் இந்த பாயிண்ட்ல தாக்கும், இந்த பாயிண்ட்ல உராய்வு விசை எங்களுக்கு சில தொழிற்படும். உராய்வு விசை சில தொழிற்படும். ரைட். உராய்வு விசை பொதுவா இதுல உராய்வு விசை நாங்க குறிக்கிறேன்டா, இப்படி ஒரு குச்சியும் நீங்களை வலுக்க பார்த்தா இந்த கணக்குச்சிங்களை இங்க குறிக்கிறேன். இங்க குறிச்சால் இந்த எஃப் இங்களத்து சிலதான் விளைச்சல விழும்போது அவர் அங்களத்து சில தானே பாப்பாரு. உராய்வு விசையை செஞ்சு பாருங்க. எஸ் சமப்படுத்தணும்னா எஃப் எஃப்டையும் ஆர்டையும் விளைவு இப்படி போகும். இந்த மூணு என்ன செய்யும், சமநிலை. இப்ப நீங்க ஆரை குறிக்கிறது இந்த ஒரு இடத்துல குறிக்கிறது தான் பொருத்தம். அதாவது இந்த ஆறுன்னு நான் குறிச்சது தளத்தால குற்றி கொடுக்கப்படுற மறுதாக்கம். சரிதானே. அப்ப ஆர் இப்படி இருந்து எஃப் இருந்தா ஆர்டையும் எஃப்டையும் விளைவு இப்படித்தானே போகும். இப்படி போனா மயத்து கூட போறதுக்கு தான் சீக்கிரம் தானே. நீங்க இப்படியே படத்தை குறிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த ஆறு அவங்களுக்கு விரும்பின ஒரு இடத்துல குறிக்கலாம். இந்த புள்ளிலையும் குறிக்கலாம், இந்த புள்ளிலையும் குறிக்கலாம், இந்த புள்ளிலையும் குறிக்கலாம், இந்த புள்ளி வேண்டிய ஒரு இடத்துல குறிக்கலாம். இந்த ஆறு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது. இந்த ஆறை விரும்பின ஒரு இடத்துல குறிக்கும். ஏன்னா நாங்க இங்க சமநிலையை கருதி செய்யலை. கிடையா பிரிக்கிறது, நிலை குத்தா பிரிக்கிறது, திருப்பம் எடுக்கிறது. ஒருத்தர் ஆறு இங்கேயும் குறிச்சிக்கலாம், அப்படி இல்லாட்டி இன்னொருத்தர் ஆறு இங்கேயும் குறிச்சிக்கலாம் பிள்ளைகள். ரைட். அப்படி இல்லாட்டி இங்கேயும் குறிச்சிக்கலாம். வேண்டி எடுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்க சமநிலையை கருதி கேள்வியை செய்யல பதால. ரைட். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஆறு அப்படி குறிக்கிற குழப்பமா இருந்தா இந்த விளிம்புல ஒரு R1, இந்த விளிம்புல ஒரு R2, ரெண்டுடையும் விளைவுள் தான் மொத்த ஆறாக இருக்கு. ரைட். அந்த விளைவுல குறிக்க தேவையில்ல. R1 R2 ரெண்டு விசையா எடுத்து கேள்வியை செஞ்சுட்டு போகலாம். திருப்பம் எடுக்கத்துல R1ஐயும் கவனிக்கணும், R2ஐயும் கவனிக்கணும். நிலை குத்து பிரியில் R1ஐயும் போடணும், R2ஐயும் போடணும். அப்படியும் கேள்வியை செய்யலாம். ரைட். இந்த ஆறு தனி ஒரு விசையாவை குறிக்கணும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ரைட். இப்ப கணக்குற்றியில தாக்குற விசையிலையும் எடுத்தாச்சு. இந்த ஆறும் இந்த எஸ்ஸும் இந்த டபிள்யூ அடுத்த உராய்வு விசை எஃப். ரைட். உராய்வு விசை எஃப் வேணும்னா உங்களுக்கு இந்த புள்ளியில இடத்த குறிச்சு காட்டும் இனிமே, இல்லாட்டிங்களை தொங்கல குறிச்சு காட்டும் இனிமேல். ரைட். இப்ப தான் தாக்குற விசைகள். பின்ன சமநிலைக்கு மியூ பெரிதல் சமன் √3 காட்டலாம். பின்னே கணக்குற்றிட சமநிலைக்கு தான் சமன்பாடு போடணும். இந்த உராய்வு விசை கணக்குற்றியில தானே தாக்குது. கணக்குற்றில இருக்கிற எஃப் ஆரால பிரிக்க வர விகிதம் சிறிதள சமன் மியூ. எஃப்இங்கில் ஆரை கண்டுபிடிக்கிறது, அது சிறிதள சமன் மியூ பார்க்கிறது, பாவிச்சால் ஆன்சருக்கு போகலாம். ரைட். இந்த கேள்வி செய்யறதுக்கு முந்தி அப்ப டைம் முடிஞ்சு லீவ் ஆகினா திருப்பி இப்போதை ஜாயின் ஆகுங்க. இந்த கேள்வியை செஞ்சுட்டு நாங்க ஒரு பிரேக் கொண்டு எடுப்போம். எடுத்துட்டு
திரும்ப கேள்விக்கு வரும். பின்னை கிளாஸ் எப்படியும் ஒரு 11:30 11:40க்கு மாதிரி முடியும். ரைட். இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு அரை ஹவர் எடுக்கிறேன். ரைட். இப்போ போன கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்த ஒரு 20 நிமிஷம் மாதிரி. அதே மாதிரி இதுக்கு பிறகு ஒரு கிளாஸ்ல ஒரு 15 நிமிஷத்தை எடுக்கிறேன். அப்ப அந்த எங்களோட அந்த ஒரு ஹவரும் கவர் ஆகும். எல்லாரும் ஜாயின் ஆகணும். ரைட். பிரிக்கிறது திருப்பம் எடுக்கிறது. ரைட். பினி எப்படி ஆன்சருக்கு போகலாம்? கண்டுபிடிக்கணும் எனக்கு. இப்ப கிடையா பிரிச்ச F7S. அப்ப S கண்டுபிடிச்சால் எனக்கு F கண்டுபிடிக்கலாம்.